ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EE3009 ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 குறிய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா EE3009 ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இதில் பர்பிள் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ மாதிரி லீனியர் அண்ட் நான் லீனியர் அனாலிசிஸ் இன் ஸ்டெப்பர் மோட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 2 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஸ்டெப் ஆங்கிள் அண்ட் ஸ்டெப் நம்பர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ஸ்டெப் ஆங்கிள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஸ்டெப்பர் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே சேர்த்து கேட்குற வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால எந்த டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதோட டைப்ஸும் அதோட அப்ளிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்விட்ச்டு ரிலக்டன்ஸ் மோட்டார் வித் நீட் டயக்ராம் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு டாபிக் படிச்சீங்க அப்படின்னாலே இந்த யூனிட்ல பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் SRM ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோடார் பொசிஷன் சென்சார் எசென்சியல் ஃபார் ஆப்ரேஷன் ஆஃப் SRM இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்சார்லெஸ் ஆப்ரேஷன் இது பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் SRM ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் SRM இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் PMPLTC இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. மேக்னெட்டிக் சர்க்யூட் அனாலிசிஸ் EMF அண்ட் டார்க் ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது 15 மார்க்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கற சான்சஸ் இருக்கு. இந்த 2 டாபிக்மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிக்க பாருங்க. இருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வர சான்ஸ் இருக்கு. டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் பிரஷ்லெஸ் DC மோட்டார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இதில் டார்க் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் PMBLDC இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சிங்க்ரோனஸ் ரிலக்டன்ட் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க இந்த ஒரு டாபிக் பார்த்தாலுமே போதும், இந்த யூனிட்ல ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி EMF அண்ட் டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் PMSM இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் PMSM ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி பேசர் டயக்ராம் ஆஃப் PMSM இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் PMSM இது ரொம்ப முக்கியமான ஒன்று, டார்க் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் PMSM இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் டார்க் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, EMF ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ஆனால் டார்க் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரிசிஸ் மோட்டார்னா என்னன்னு கூட கேட்டுட்டு உங்களுக்கு இதை கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லீனியர் மோட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 15 மார்க் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஏரியா ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்பெஷல் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. 15 மார்க் படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போயிருங்க, மேக்ஸிமம் வந்து கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த யூனிட்ல இருந்து. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் மோட்டார் ரொம்ப முக்கியமான ஒன்று. AC சீரிஸ் மோட்டார்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீனியர் மோட்டார்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கம்பேர் LIM அண்ட் LSM கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டரிசிஸ் மோட்டார் அண்ட் ஹவு இட் ஒர்க்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இல்லை பர்பிள் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் 15 மார்க் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் விஷயம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அப்படிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.